எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லையே. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் மாமா சரக்கு. ஏய், வீட்ல எல்லாரும் ஏதோ பேசுறீங்க, என்ன பார்த்த உடனே ஆஃப் ஆயிடுறீங்க. உங்க அண்ணி முல்லை கிட்ட பேசுறாங்க, இப்ப கூட எல்லாரும் பேசுறீங்கல்ல. நான் இருக்கேன்னு கண்ணு காமிச்சதும் பேச்செல்லாம் ஸ்டாப் ஆயிடுது. அப்படி என்னடா எனக்கு தெரியாம எல்லாரும் ரகசியம் பேசுறீங்க? எல்லாம் சரிதான்ல, அத்தை பாவம்ல. நீ பேசலேன்னு உட்காந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கு. அவங்கள எங்கேயாவது போக சொல்லுங்க அத்தாச்சி. அவங்க செஞ்சது மட்டும் சரியா? என்ன முல்ல, அவங்க யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? உங்க அம்மா தானே அவங்க. அம்மா செஞ்ச வேலையை அவங்க செஞ்சது. சரி முல்ல, விடு. எல்லாம் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே செஞ்சாங்க. எது அக்கறை? என்னைய நீங்க ஒருத்தருக்கு கட்டி வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு வச்சு திட்டுவிய, அப்புறம் நான் எப்படி அவங்களோட வாழ்றதா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவங்களுக்கு? சரி விடு முல்ல, அத்தை ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க, அதுக்குன்னு இப்படி சண்டை போட்டுதான் கிளம்புவியா? அம்மா மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி சொல்றியா? நீங்க பண்ணதுக்கு பேர் என்னவா? நியாயத்துக்கு உங்களோட நான் பேசவே கூடாது. நீ நம்ம வீட்ல இருந்துதான் அங்க போயிருக்க. உன் புருஷனுக்கு காட்டுற சப்போர்ட்ல கொஞ்சமாவது எங்க மேலையும் காட்டு. நாங்க ஏதாவது பேசியிருந்தா ஓ நல்லதுக்கு தான் பேசியிருப்போம். போதும், எனக்கு நீங்க பண்ணதெல்லாம் போதும். ஆளை விடுறீங்களா? சரி, நான் உங்க கூட சண்டை போட வரல. நாங்க பண்ண தப்பு தான், மன்னிச்சிரு. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசு. பாவம், அது புலம்பிக்கிட்டே கிடக்கு. அப்படியே கிடக்கட்டுமே, எனக்கு என்ன? ஏன் முல்ல, உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையா? உங்களுக்கு மட்டும் இருக்கோ? நம்ம வீட்டு பொண்ணு தானே நீ. நீ எப்படி இப்படி ஆன? நான் ஒன்னும் ஆகல, நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னை இப்படி ஆக்கிட்டிய. இப்ப என்ன சொல்ற? உங்க அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஏய், ஏன் இப்படி கடந்து கத்துற? தூங்க வேணாமா? ஃபோன் பேசுனா வெளியே போய் பேசு. அத்தாச்சி, நானே உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப போனை வைக்கிறேன். ஏய் முல்ல, வச்சுட்டா. ஏய், ராத்திரி இப்படி கத்துனா மனுஷன் தூங்க வேணாமா? அவங்க தான் கால் பண்ணாங்க. அவங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான். சாரி. பகல்ல தான் அவ்வளோ நேரம் இருக்குல்ல, உட்காந்து சாவகாசமா பேச வேண்டியதானே? சாரிங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. நீங்க இங்க இருக்கும்போது நான் ஃபோன் பேச மாட்டேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. இங்க பார், எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கலைன்னா பகல்ல எந்த வேலையும் செய்ய முடியாது, புரியுதா? சரிங்க, நான் தான் இனிமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, தூங்குங்க. ஹலோ, ரிங்டோனா? ஐயோ, பயந்துட்டேன். சொல்லுங்க. ஆமாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இனிமே என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்படியே வந்தாலும் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், விடுங்க.
இல்லை நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் நாளைக்கு. சரிங்க, ஓகே. இவ்ளோ நேரம்லாம் யார்கிட்ட பேசுறாங்க? அதுவும் சிரிச்சு சிரிச்சு. இவங்களுக்கு சிரிக்கலாம் வேற தெரியுமா? ஏய், என்ன ஒண்ணும் இல்லையே. கை இந்த பக்கம் வந்தது? தண்ணி தண்ணி அந்த பக்கத்தில் இருக்கு. தண்ணி தான் எடுக்க வந்தியா இல்லை ஃபோன் எடுக்க வந்தியா? இருட்டுல தெரியலங்க. ஆமாம், ஒன்றும் தெரியாது. நான் தண்ணி தான் எடுக்க வந்தேன். நான் ஃபோன் பேசுனதுக்கு மட்டும் திட்டினிய, நீங்க மட்டும் 12 மணி வரைக்கும் ஃபோன் பேசுறிய. இது தப்பு இல்லையா? ஏய், எனக்கு வந்த ஃபோனு கடை விஷயமா, உன்ன மாதிரி வெட்டியா பேசுறதுக்கு இல்லை. ஓ, கடை ஃபோன்ல தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களோ? ஏன் கடையில் யார்கிட்ட சிரிக்க கூடாதா என்ன? நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, சிரிச்சுக்கோங்க. இது உங்க ரூம் மட்டும் இல்லைங்க, எனக்கும் இது ரூம் தான். நீங்க 12 மணி வரைக்கும் பேசலாம், நான் 11:15க்கு பேசினது உங்களுக்கு கோவம் வருதா? என்னங்க நியாயம் இதெல்லாம்? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் எந்திரிச்சா நின்னா எனக்கு விக்கல் வந்தா நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் போயிடுதுன்னு சொல்றிய. ஆனா நீங்க மட்டும் சத்தமா பாட்டு வைக்கிறிய, போனை பேசுறிய. நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எங்களுக்கெல்லாம் வராதா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குங்க. ஒருத்தி கம்மன் திட்டு வாங்கிட்டு இருந்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏய், இப்போ என்ன, நான் சத்தம் போட்டு ஃபோன் பேசக்கூடாது அவ்வளோதானே? உன் தூக்கத்தை கெடுக்கக்கூடாது அதானே? அதை சொல்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி பக்கம் பக்கமாக பேசி மூச்சு வாங்குற? இந்தா, ஒன்னும் நடக்கலையா? அப்பா, மாமா, ம்? என்னங்க என்ன? காப்பி மாமா, நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ம். கண்ணெல்லாம் எப்படி செவந்திருக்கு பாருங்க. போய் கொஞ்ச நேரம் படுங்க மாமா. ம், தூங்கணும். நேத்து நைட்டு சரியா தூக்கமே இல்லைல்ல மாமா? எங்க தூங்க? எனக்கும் தூக்கமே இல்லை மாமா. காலையில கடை திறக்கணுமேனு பக்கு பக்குன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதான் தெரியுமே, உன்னை பற்றி தெரியாதாதானே? வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலே உனக்கு தூக்கம் வராது. அது மட்டும் இல்லையே, நம்ம வீட்டுக்கு யார் லேட்டாக வந்தாலும் அங்கிட்டு இங்கிட்டு பதட்டத்திலே அலையுவ. கடை பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப நீ எப்படி தூங்குவ? ஆனா மத்தியானம் கொஞ்ச நேரம் என்ன அறியாம தூங்கிட்டேன் மாமா. ஏன் மாமா, ஒரே ராத்திரியில எப்படி மாமா மொத்த சரக்கையும் பிடிச்சிய? தம்பியுடன் படைக்கஞ்சான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது ஒன்றும் சும்மா இல்லை தானே. அது மனசார இப்போதான் உணர்ந்தேன் தானே. நம்ம ஜீவாவும் கைதரும் அவ்வளோ பக்கபலமாக இருக்காங்க தானே. கடையை திறந்தே ஆகணும்னு என்னை விட ஆக்ரோஷமாக இருந்தது அவங்க தான். எனக்கு கிடைச்ச
நல்ல தம்பி அவங்க தானே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். செய்யலாம் மாமா. அண்ணன் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக ஏன் எதுக்குன்னு கூட கேட்காம இவ்வளவு சீராங்க வேறு. இதெல்லாம் பெரிய விஷயம் தானோ. ஊரில் எவ்வளோ வேக இருக்காங்க, இவங்க வயசு பையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. அவங்க இஷ்டத்துக்கு பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு திராங்க. இவங்க 2 பேரும் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க பாரு. தானே கடை பிரச்சனை மட்டும் தீரட்டும். இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சே ஆகணும். ஆமா, நைட்டு எங்க தான் போய் சரக்கு எடுத்துட்டு வந்திய? அத சொல்லுங்க மாமா. சுற்றி சுற்றி அங்கேயே வந்து நிற்கிறா பாரு. சொல்லுங்க மாமா. நான் கூட முல்லைட்ட சொல்லிட்டே இருந்தேன், ஏதோ மேஜிக் மாதிரி கடையை திறந்துட்டாங்கன்னு. அந்த மேஜிக் எப்படி நடந்துச்சுன்னு தெரிய வேண்டாமா? சொல்லுங்க. ஏன் தானே மேஜிக் எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் அந்த மேஜிக் என்ன மரியாதை இருக்கு? இதெல்லாம் ரொம்ப ஓவர் மாமா. அதெல்லாம் வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு சொல்ல வேணாம், எனக்குமா சொல்ல மாட்டிய? உனக்கு சொல்லணும்டா, பஸ்ஸை பிடிச்சி போனதுலேருந்து பஸ்ஸில் போயிட்டு வந்தது வரைக்கும் உனக்கு வேலை வாரியாக சொன்னா தானே விடுவேன். அதெல்லாம் இப்போ மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு நேரமும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை. அப்புறமா சொல்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கா? வெண்ணி வைக்கவா? ஒத்தடம் தரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தானே, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சா சரியாக போகும். ம். தானே நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். நீ அடுப்பு கரையில் கண்ட இடத்த போட்டு விட்டுறாம கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு. தானா ம். என்ன மாமா? ஒரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட பேசிட்டே சொல்ல மாட்டேன் பாரு. இதான் எல்லாத்த விட முக்கியமான விஷயம். என்ன மாமா? முன்னாடி நம்ம கடைக்கு ஜாமான் செட்டில் எப்படி வச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும். அது வாட்டுக்கு மூட முடியாது, ஜனார்த்தன் குடோன்லேருந்து வந்து இறங்கிக்கே இருக்கு. நம்மளை விற்று விற்று பணத்தை மட்டும் செட்டில் பண்ணிட்டு இருந்தோம். பல வருஷம் எதான நடந்துட்டு இருந்துச்சு. தெரியுமே மாமா. ஆனால் இப்போ அப்படி இல்லை தானே. நம்ம வெளியிலேருந்து ஜாமான் வாங்குறோமா, அதனால் நம்ம விற்றுட்டு பணத்தை மெதுவாக கொடுக்குற பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவும் இல்லாமல் மொத்தமாக நம்ம காசு கொடுத்தா தான் சரக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ம். சொன்னீங்களே மாமா. இதனால் ஜனார்த்தன்ட்ட வாங்கினோம்ல, அதை விட இப்போ நம்ம வெளியில் வாங்குறது கொஞ்சம் காசு அதிகமாகத்தே வருது. அதுவும் இல்லாமல் நம்ம வெளியில் வாங்குறது புதுசில், அதனால் காசு கொஞ்சம் அதிகமாக தான் போடுவாங்க. ரொம்ப அதிகமா மாமா? கொஞ்சம் அதையும் தாண்டி வச்சுக்க. என்ன இவர்கிட்ட 10 ரூபா கொடுத்தாங்க 11 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் மொத்தமாக அட்வான்ஸை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பத்தாதுக்கு வண்டி கூலி வேறு வருது. இனிமேல் கொஞ்ச நாளைக்கு கடையில் ரொட்டேஷனில் வர்ற பணத்தெல்லாம் பொருள் வாங்குறதுக்கு கடைக்குள்ளே போட்டு ஆகணும் போல இருக்கு. ம். புரியுது மாமா. உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, புரிஞ்சுக்குவ. இருந்தாலும் சொல்கிறேன், வீட்டு செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்து செலவழி தானே. எது அத்தியாவசியம் எது ஆடம்பரம்னு கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ணு. ஏண்டா கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்குன்னு தனியாக பணம் கொடுக்க முடியாது தானே. இல்லை அப்படி பணத்தை கடையில் எடுக்காமல் இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் கடையில் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். வீட்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ பார்த்துக்க வேண்டிய தெரியும். இருந்தாலும் சொல்லணும்ல, அதுக்காக சொன்னேன். வா. ம். ஆமா, இந்த கந்தசாமி ஏன் இன்னும் பணம் தரல? கொஞ்சம் டைம் கேட்டிருக்காருங்க. இன்னும் எவ்வளவு நாள் டைம் வேணுமா? இல்ல, வீட்டுல சம்சாரத்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரி செலவுன்னு ஏதோ சொன்னாரு. அதெல்லாம் சொல்லுவான். அடிச்சு பிடிச்சு பணத்தை வாங்காம காரணம் கேட்டுக்கிட்டு இருப்பியா? அதை வேற வெக்கம் இல்லாம ஏன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தரணும் தெரியுமா? 2 லட்சம் ரூபாங்க. 2 லட்சத்துக்கு வட்டி என்ன ஆகுறது? இப்படி விட்டு வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? ஆளுங்களை அனுப்பி வசூல் பண்ற வழியை பாரு. சரிங்க. எல்லாம் நான் உனக்கு சொல்லணும். அப்புறம் எதுக்கு நீ இருக்க? ஐயா, வாடா. எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கான். இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. சரிங்க ஐயா. இன்னைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறந்துருக்காங்கய்யா. எப்பட்றா? வேற எங்கேயோ ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க போல இருக்கியா. யோ, என்னையா நடக்குதுங்க? இல்லைங்க ஐயா, எனக்கு ஒன்றும் விவரம் தெரியல.
விவரம் தெரியாதா இல்ல சொல்ல மாட்டியா? தெரிஞ்ச சொல்ல மாட்டேங்களா? உனக்கு தான் அந்த சத்தியமூர்த்தி மேல தனி பாசமாச்சு, அதனால தான் கேட்டேன். டேய், அவனுக்கு யாரா சரக்கு கொடுக்கறது? தெரியலங்கய்யா, உள்ளூர்ல யாரும் கிடையாது. எங்கேயோ வெளியூர் போய் சரக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கியா. யார் சரக்கு கொடுக்குறாங்கன்னு விசாரிச்சுட்டு வா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்யா. ஒரு சுல்லா வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். அவன் கடையை மூடுறேன்னு சவால் விட்டுருக்கேன். ஆனா அவன் கடையை திறந்து வச்சிருக்கான். இது சரியில்லை. இந்த ஊர்ல அவன் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? என்னை எதிர்த்துக்கிட்டா கடையை நடத்த முடியாதுன்னு இந்த ஊர்ல நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறந்து கிடந்தா என் மேல எப்படி பயம் வரும்? இதுல சங்க தலைவர்னு பெரிய பதவி வேற, எதுக்கு நாக்க வலிக்குவா? இதை இப்படியே விடக்கூடாது. முத தடவையா கடை விஷயத்துல என் கணக்கு தப்பா போயிடுச்சு. சரக்கு இல்லாம கடையை மூடிட்டு என்கிட்ட வந்து நிப்பான்னு நினைச்சேன், அது நடக்கல. வெளியூர் போய் சரக்க கொண்டு வந்து இங்க விக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? அதே புறா வெளியூர்ல புது ஆளுங்க கேட்ட உடனே சரக்கு நம்பி கொடுக்க மாட்டாங்களே. மொத்த பணத்தையும் கட்டி வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கியா. அவ்வளவு பணம் அவனுங்கள்ட்ட எதிரா எப்படிரா? சரி இருக்கட்டும், ஒரு தடவை வாங்குவானுங்க, எத்தனை தடவை இப்படி மொத்தமா பணம் கொடுத்து வாங்க முடியும் அவனுங்களால? கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும், தாங்கிட்டா தப்பிச்சிருவாங்க. ஓ, இதை இங்க நின்னு என்கிட்ட சொல்லணுமா இல்ல அங்க போய் கடையை மூட வச்சுட்டு மூடிட்டாங்கன்னு வந்து சொல்லணுமா? ஆமா, பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு இடம் காலியா இருக்குல்ல? ஆமாங்க ஐயா. அது யாரோட இடம்டா? ஆளு உள்ளூர் தாங்கய்யா. ஆனா அவங்க இப்ப இங்க இல்லைன்னு நினைக்கிறேன்யா. ம். சென்னையில எங்கேயோ இருக்காங்க போல. ஆள் எங்க இருக்காங்கன்னு விசாரிச்சு அந்த இடத்த நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லு. சரிங்கய்யா. ஐயா, அந்த இடத்த வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஊருக்கா போட போறேன். என்னை எதிர்த்துக்கிட்டு இந்த ஊர்ல ஒருத்த இருக்க கூடாதியா, இருக்க முடியாதுன்னு காமிக்கிறேன். எனக்கு அண்ணன் தம்பிங்க ரொம்ப நாள் ஆட்டம் காமிக்கிறானுங்க. மீனாவை கூட்டிட்டு போன அன்னைக்கே ஏதாவது செஞ்சிருக்கணும். அன்னைக்கு எதுவும் செய்யாதது ஏன் தப்பு தான். அந்த இடத்த வச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்டல, பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எதிர்த்தாப்புல பெரிய சூப்பர் மார்க்கெட் கட்டுவேன். பாண்டியன் ஸ்டோர்ஸை விட பாதி விலைக்கு பொருளை கொடுப்பேன். அப்ப என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்னடா? சூப்பருங்கய்யா. அதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னாச்சு மாமா? டேலி ஆகலையா? நான் வேணா ட்ரை பண்ணவா? ஒரு இங்க கொடுங்க. அட இருங்கல்ல. மதுரையிலிருந்து இங்க ஒரு மினி லாரிக்கு வாடகை எவ்வளவு இருக்கும்? வாடகையா? தெரியலையே மாமா. காரக்குடியிலிருந்து கடைக்கு குட்டியான வாடகை எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 1000 ரூபா இருக்குமா? ஏய், நான் கணக்கு பார்த்துக்கிறீங்க, நீ என்னடி இடையில தொண இருக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு. நீங்க ஏதோ நம்பரை எழுதி வச்சிருக்கிய, அதை கூட்டி கழிச்சு சொல்லலாம்னு நினைச்சேன். அது எங்களுக்கு தெரியாதாக்கு? எப்படி செலவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு எழுதிட்டு இருக்கேன். ம், சரி. எல்லாத்திலையும் நீ இருக்கனே, எதுக்கு எடுத்தாலும் முந்திக்கிட்டு 4 நாள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி கை தூக்கிட்டு வந்து நின்றுது. கிண்டல் பண்றிய பாத்தியலா? இல்ல இல்ல, பாராட்டி பேசுறேன். போங்க மாமா. அண்ணே வாடா. என்னடா ஜீவா? இலை இது என்னாண்டு வாடுற, கணக்கே சரியா வர மாட்டேன்டுது. என்னடா ஆச்சு? ஆ சரியா தானே இருக்கு. சரியா இருக்கா? எங்க கூட ஓ வாடகை இம்டாடா கொடுத்தான்.
ஆமாண்ணே. 6000 ரூபான்றது அதிகம் இல்லையாடா? இதுவே நமக்காக தான் வந்தாங்க. இதை விட ஜாஸ்தி கேட்டாங்க. வெளியே இதை விட ஜாஸ்தி. ஓ. தானா கணக்கை எப்படி டெய்லி பண்ணியா பார்த்தீங்களா?